வணக்கம் மாணவர்களே. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூலும் விதி வரையறு. கூலும் விதி வரையறு வந்து 2 மார்க்கு கேள்வியில் நமக்கு அடிக்கடி வரக்கூடிய கேள்வி. அதோட வரையறையை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலாவையும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லுவோம்னா, 2 மின்துகள்கள் இருக்குது, Q1 Q2. இது ரெண்டையும் Rங்கிற ஒரு தொலைவில் பிரித்து வச்சுருக்கோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு விசை செயல்படுது, நிலைமின் விசை செயல்படுது. அந்த நிலைமின் விசை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2 மின்துகள்களின் எண் மதிப்புகளின் பெருக்கு தொகைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதே போல் இதை நம்ம பிரித்து வச்சுருக்க தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதை தான் இங்கே வந்து நம்ம டெஃபினேஷனாக எழுதியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், நிலைமின் விசையானது புள்ளி மின்துகள்களின் மின்னூட்ட மதிப்பின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும். அதான் அந்த ஃபஸ்ட்டு லைனு. அதுக்கப்புறம் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அதான் இந்த இது ரெண்டாவது, F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². அப்போ கூலும் விதி வரையறை கேட்டால் நம்ம இதை மட்டும் எழுதலாம். நிலை மின் விசையானது புள்ளி மின் துகள்களின் மின்னூட்ட மதிப்பின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் அப்படின்னு எழுதிட்டு நம்ம இந்த ஃபார்முலா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1/Q2 r²ன்னு எழுதலாம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, K அப்படிங்கிற ஒரு மாறிலி கிடைக்கும். இந்த Kயோட மாறிலியோட வேல்யூ பார்த்தோம்னா, மதிப்பு பார்த்தோம்னா 1/4πε0 ஈக்குவல் டு 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻⁻2 அப்படின்னு இருக்கும். இந்த எப்சிலான் ஓ அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா, வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்கிறோம். எப்சிலான் ஓவோட மதிப்பு 8.85 × 10⁻−12 கூலும் ஸ்கொயர் n⁻−1 m⁻−2. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த 1/4πε கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இதோட நிலைமின் விசையோட மதிப்பு F = Q1 Q2 4πε0 r² கிடைக்கும். ஸோ நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி கூலும் விதி வரையறு. அப்போ நீங்கள் என்ன எழுதுனா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரையறை எழுதுங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை எழுதுங்க. வரையறை மட்டும் எழுதுனா 2 மார்க் கிடைக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதியிருந்தால் 1 மார்க் கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதுமே இது ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. அப்போ தான் நமக்கு 2 மார்க் கேள்வி முழுசாக கிடைக்கும். நன்றி.